எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு சாதத்துக்கு இது ஒரு சூப்பரான கிரேவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டை பொடி மாஸ் பண்ணி அதை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. சின்ன மிக்ஸி சாரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, சின்ன பீஸ் பட்டை, 2 கிராமுங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருந்த ஆயிலில் 3 முட்டைங்க உடச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையே உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூளுங்க, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கு பெரிய பெரிய பீஸாக முட்டை கிடைக்குங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நமக்கு பெரிய பெரிய பீஸாக முட்டை கிடைக்கும். பாருங்கள், முட்டையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பீஸாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு நம்ம பொடி மாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கிரேவியில் சேர்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு சைடு எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்த முட்டையை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பட்டை கிராம்பெலாம் சேர்த்து அரைச்சோம்னாங்க. இந்த பேஸ்ட் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஆயிலில் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பச்சை வடை போக நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கூட இந்த தக்காளியும் நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொடியெலாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மசாலாலாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் ஒன்று சேர்ந்து பிடிச்சி வருங்க. அதுக்காக தான் மறுபடியும் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் கிரேவியும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் முட்டையில் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டை பொடி மாஸ் கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக ஃபினிஷிங் வச்சா கொஞ்சமாக மல்லியில் மேலே தூவிட்டு நம்ம அந்த முட்டை பொடி மாஸ் கிரேவியை இறக்கிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.